எப்படியும் வாழ்ந்து முடித்து விடலாம், அழகாக வாழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மிகப்பெரிய இலக்கு நமது வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களோடும் அழகு சேர வேண்டும். நீங்கள் சின்ன விஷயங்களில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த வழிகாட்டுதலை எடுத்தால், சட்டை அழகான சட்டை என்பார்கள், உண்ணுவது அழகாக, உடுத்துவது அழகாக, ஒது செய்யுங்கள், அஹ்ஸனல் ஒது, அழகான ஒது. புகாரி ஷரீஃபை திறந்தால் அழகு என்பது அன்னலாரின் சொற்களோடு அது இதயத்தில் நமக்கு வெளிச்சத்தை தந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை அழகான வாழ்க்கை, குணம் ஹுஸ்னுல் குலுக், அழகிய குணம். அழகு இல்லாத வாழ்க்கையின் எந்த அம்சங்களும் அது அங்கீகாரத்தை சீக்கிரம் பெறுவதில்லை. மக்களின் மனதில் கூட அழகுக்கென்று ஒரு மதிப்பு இருக்கிறது, அழகுக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. கொஞ்சம் அழகான ட்ரெஸ் போட்டால் பல பார்வைகள் நம் மீது வந்து விழும். அழகான முகம் பல பேர்களின் இதயத்தில் ஈர்க்கும் இடத்தை பெறும். அழகான குரல் பல பேர்களை நம் பக்கம் சாய வைக்கும். அழகான செய்திகள் ஆயிரம் ஆயிரம் இதயங்களை கொள்ளை கொண்டு விடும். என் வாழ்க்கை அழகாக வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ ஒரு அழகான மனிதனாக மாறு என்கிறார்கள். தாய்மார்களுக்குமாக சேர்த்து சொல்கிறேன், வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களிலும் நான் அழகை பிரதிபலிக்க வேண்டும். எனவே வாழ்வது பாக்கியம், வாழ்க்கையை அழகாக்குவது அதைவிட பெரிய பாக்கியம். இந்த உலகம் நாம் வாழ்வதற்கு, அழகாக வாழ்வதற்கு, வாழ்க்கையை எப்போதுமே தக்க வைக்க.